அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சித்தா ஸ்காலர் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க. நிறைய லைவ் கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸ் ஆன்சர்ஸாக ஷார்ட்ஸில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ இன்றைக்கி அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுடைய கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. சார், வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் ஃப்ரீ எக்ஸிட்? ஃப்ரீ எக்ஸிட் எப்படி செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, அதுக்கான பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய மேஜரான ரூல்ஸ் என்ன சார் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு விஷயம், ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது நம்ம எந்த விதமான நம்மளுடைய வைப்பு தொகையான செக்யூரிட்டி டெபாசிட்ஸை இழக்காமல் எளிமையாக எந்த சீட்டுக்கும் எந்த வித பாதிப்பும் இல்லாமல் வெளியே வரக்கூடிய ஈஸியான மெத்தடாலஜி தான் ஃப்ரீ எக்ஸிட். இது எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இப்போ எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம். ரெண்டாவது க்ரைட்டீரியா, எனக்கு கிடைக்கல சார், பட் நான் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண விரும்பலை, நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவுமே ஃப்ரீ எக்ஸிட் தான். ஸோ இந்த ரெண்டு க்ரைட்டீரியாவுக்குமே கண்டிப்பாக உங்களோட அமௌண்ட் அப்படின்றது ரீஃபண்ட் கண்டிப்பாக ஆகும். சரியா? அதன் பிறகு ஃப்ரீ எக்ஸிட் எப்படி சார் கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், அதாவது கவுன்சிலிங் ரெண்டாவது ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதாவது ரெண்டாவது ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேஸில் நான் உங்களோட லாகின் பாஸ்வேர்டும் அந்த லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் உள்ளே போட்டு 8FCக்குள்ளே போனீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பேனலில் போகிறப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஆர் யூ விஷ் டு பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அல்லது நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் கேட்கும். இது ஒவ்வொரு வருஷம் சம்பாட் சின்ன வேர்டு வந்து மாறி இருக்கும், பட் மீனிங் இதுதான் இருக்கும். அடுத்த கட்டம் கவுன்சிலிங்கை அட்டன் பண்ணுறீங்களா அப்படி தான் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடும், ஃப்ரீ எக்ஸிட் ஆகாது. நோ கொடுத்தீங்கன்னா தான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகும். ஸோ அதனால் சம்டைம்ஸ் ஒரு சில சமயம் நாட் வில்லிங் அல்லது வில்லிங் அப்படின்னு கூட கேட்கும். அப்படி இருக்கிறப்போ நாட் வில்லிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போகாது, ஃப்ரீ எக்ஸிட் ஆகிடலாம். அல்லது நோன்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அது என்னென்னு தெளிவாக உங்களுக்கு அந்த டைமில், ஏன்னா வருஷம் மாறிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீட்லேருந்து ரிலீவ் ஆகிடும். சரி சார், இது இல்லாமல் வேறு எளிமையான வழி எதுவும் கிடையாதா? இருக்குங்க. அதாவது சீட்டு அலாட் ஆனவங்களும் சரி, அலாட் ஆகாதவங்களும் சரி, அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் எதுவுமே ஓப்பன் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக விட்டிங்கனாலே இட் இஸ் கன்சிடர் அஸ் ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்றது. ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக இதை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இது இன்னொரு விஷயம் வந்து அப்டேட் பண்ணுறேன். அன்டில் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.